மாத கடைசி வந்தாலே கையில காசு இல்லையா? சம்பளம் வந்த மறுநாளே அது எங்கே போகுதுன்னே தெரியலையா? நண்பர்களே, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர்கள் பணத்தை கையாளும் முறைதான். வெறும் 30 நாட்களில் உங்கள் பணப்பையை நிரப்பவும் உங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கவும் முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும். இந்த வீடியோவில் அடுத்த 30 நாட்களில் உங்கள் நிதி நிலையை தலைகீழாக மாற்றப்போகும் அந்த 5 ரகசிய வழிகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபின்டெக் வாத்தியார். நிதி மேலாண்மை, சேமிப்பு மற்றும் முதலீடு குறித்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நேரத்தை வீணடிக்காமல் விஷயத்துக்கு வருவோம். 1 முதல் 5 நாட்கள் உங்கள் செலவுகளை கவனிக்க வேண்டிய நேரம். பணத்தின் வழித்தடம். கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எதற்கெல்லாம் செலவு செய்தீர்கள் என்பதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். இப்போ டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். தேவை எதிராக ஆசை. அத்தியாவசிய தேவைகள் வாடகை, உணவு மற்றும் தேவையற்ற ஆசைகள் ஷாப்பிங், எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் என 2ஆக பிரியுங்கள். இலக்கு. இந்த 30 நாள் முடிவில் நீங்கள் எவ்வளவு சேமிக்கப் போகிறீர்கள் என்ற இலக்கை நிர்ணயித்து அதை உங்கள் கண்ணில் படும்படி ஒட்டி வையுங்கள். 2. நிதி மேலாண்மையில் மிகச்சிறந்த வழி இந்த 50-30-20 ரூல் தான். 50% உங்கள் வருமானத்தில் சரிபாதி வீட்டு வாடகை, மளிகை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% பொழுதுபோக்கு மற்றும் ஆசைகளுக்கு, 20% இதுதான் மிக முக்கியம். இதை நீங்கள் சேமிப்பிற்கும் கடனை அடைப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்த 10 நாட்களில் உங்கள் செலவுகளை இந்த விதிக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரத்து செய்வதன் மூலமே கணிசமான தொகையை மிச்சப்படுத்தலாம். 3. கடன் மேலாண்மை மற்றும் அவசர கால நிதி. அதிக வட்டி கொண்ட கடன்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை. ஸ்னோபால் மெத்தட். சிறிய கடன்களை முதலில் அடைத்து முடிப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட். எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டால் உங்களை காப்பாற்ற குறைந்தபட்சம் 3 மாத கால செலவுக்கான பணத்தை ஒரு தனி கணக்கில் சேர்த்து வைக்க தொடங்குங்கள். இது உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். 4. கூடுதல் வருமானம் மற்றும் முதலீடு. கடைசி 5 நாட்களில் உங்கள் வருமானத்தை எப்படி அதிகரிப்பது என்று யோசியுங்கள். சைடு ஹஸ்டல். உங்கள் திறமைக்கேற்ற ஒரு பகுதி நேர வேலையை தேடுங்கள். முதலீடு. பணத்தை பீரோவில் வைத்தால் அது வளராது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தங்கம் அல்லது பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்குங்கள். படிப்பறிவு. பணத்தை பற்றி பேசும் புத்தகங்களை வாசியுங்கள். நிதி சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதே சிறந்த முதலீடு. நண்பர்களே, இந்த 30 நாட்கள் பயணம் என்பது ஒரு ஆரம்பம்தான். இதை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட நிதி பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்களா? எஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.